Hi friends, this is Vijay from Dhruvam Academy. TNPSC சிலபஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட் 4 பாலிட்டியில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற அந்த டாபிக் தனியாகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் இது தொடர்பான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது கூடவே சமூக நலன் மற்றும் பெண்கள் உரிமைத்துறை அதோட பாலிசி நோட்ஸ் 2025-26க்கான பாலிசி நோட்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு அந்த பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் தொடர்பான எல்லா தகவலும் இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு கிடைச்சிரும். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் இது தொடர்பான அரசியல் சாசன பாதுகாப்பு. நம்ம அரசியல் சாசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்களுக்கான சட்டம், பெண்களுக்கான சமமான உரிமைகளை என்னென்ன வழங்குது, என்னென்ன சரத்துகள் வழங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இங்கே பாலின பாகுபாடு கிடையாது, சட்டத்தின் முன் ஆண் பெண் இருவரும் சமம் அப்படிங்கிற இதை பிரிவு 14 வந்து சொல்லுது. பிரிவு 15 1 மதம், இனம், ஜாதி, பாலினம் அடிப்படையில் பாகுபாடு காட்ட தடை. இங்கே பாலினம் அப்போ மதம், இனம், ஜாதி, பாலினம், ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பாகுபாடு காட்டுறது அப்படிங்கிறது குற்றமான விஷயம் அப்படிங்கிறது நம்ம இந்திய அரசியலமைப்பு சொல்லுது. பிரிவு 15 3 பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக சிறப்பு சட்டங்களை இயற்ற அரசுக்கு அதிகாரம் அளிக்கிறது. பிரிவு 16 என்ன சொல்லுதுன்னா, அரசு வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு பெண்களுக்கு. பிரிவு 39 A மற்றும் D ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான வாழ்வாதாரம் மற்றும் சம வேலைகளுக்கு சம ஊதியம். ஸோ ஆண்கள் அப்படின்னா உங்களுக்கு அதிகமான சம்பளம், பெண்கள் அப்படின்னா குறைவான சம்பளம் அப்படின்லாம் கிடையாது. அந்த ஊதியம் அப்படிங்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான வாழ்வாதாரம், அப்புறம் சமமான வேலைக்கு அவங்க சமமாக வேலை செய்கிறாங்க, சமமான ஊதியம் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லுது. பிரிவு 42 மகப்பேறு கால உதவி மற்றும் நியாயமான வேலை சூழல். அடுத்தது பிரிவு 51 7 E உட்பிரிவு E என்ன சொல்லுதுன்னா, பெண்களின் கண்ணியத்தை புண்படுத்தும் பழக்கங்களை கைவிடுதல். இது வந்து அடிப்படை கடமை. அடுத்தது உமன் எம்பவர்மெண்ட், அதாவது மகளிர் நல திட்டங்களில் இந்த பெண்கள் முன்னேற்றத்துக்கான திட்டங்கள், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல்னு சொல்லலாம். உமன் எம்பவர்மெண்ட். இங்கே பெண்களுக்கான முக்கிய திட்டங்கள் அப்படின்னா தோழி விடுதி. இந்த தோழி விடுதி யாருக்குன்னா, பணிபுரியும் பெண்களுக்கு, வேலைக்கு போயிட்டுருக்காங்கள அந்த பெண்களுக்கு தமிழ்நாடு அரசு நிறுவனம் மூலம் நடத்தப்படுகிறது. ஜூலை 2023 தொடங்கப்பட்டது இந்த தோழி விடுதி. அந்த திட்டத்தோட பேர், அதோட யூசர்ஸ், அதுக்கப்புறம் அது தொடங்கப்பட்ட நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது விடியல் பயணம். இதோட தொடக்கம் மே 7 2021. தொடக்கத்தில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம் என்று அழைக்கப்பட்டது. ஆகஸ்ட் 15 2023 அன்று சுதந்திர தின விழாவில் இது விடியல் பயணம் என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றப்பட்டது. இந்த விடியல் பயணம் அப்படிங்கிறது தொடக்கம் மே 7 2021. தொடக்கத்தில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம் இருந்தது. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15 2023 விடியல் பயணம் அப்படிங்கிற அந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் 1992 அப்பயே வந்து கொண்டு வந்துட்டாங்க. பெண் சிசு கொலை மற்றும் பெண் குழந்தை திருமணத்தை தடுக்க இத்திட்டம் உதவுகிறது. அதுக்கு அடுத்தது மூவலூர் ராமாமிர்த அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். இதுதான் புதுமை பெண் திட்டம். இதோட நோக்கம் 6ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி சேரும் மாணவிகளுக்கு நிதியுதவி அளித்தல். உதவித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் நேரடியாக மாணவிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. இதோட தொடக்கம் அப்படிங்கிறது செப்டம்பர் 5 2022 தொடங்கப்பட்டது. விரிவாக்கம் அப்படிங்கிறது டிசம்பர் 30 2024 முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும், இந்த எய்டட் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் படிக்கக்கூடிய தமிழ் வழியில் பயின்ற மாணவிகளுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதோட புள்ளி விவரம் பார்த்தீங்கன்னா, மார்ச் 2025 வரைக்கும் 4,95,822 மாணவிகள் பயனடைந்துள்ளனர். 2025-26 பட்ஜெட் ஒதுக்கீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரூபாய் 420 கோடி. விடியல் பயணம் இலவச பேருந்து பயணம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதோட தொடக்கம் மே 7 2021 அப்படின்னு பார்த்துருந்தோம். இதில் முதல்ல பெண்கள் தான் வந்து இலவசமாக பயணம் வந்து மேற்கொண்டாங்க. திருநங்கையர் வந்து எந்த நாள்லேருந்து இலவசமாக இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலமாக பேருந்துகளை இலவசமாக
பயணம் செஞ்சாங்க அப்படின்னா ஜூன் 3, 2021 முதல். இது கொஞ்சம் குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்து பெண்களுக்கான திருமண நிதி உதவி திட்டம். இதில் மொத்தம் 5 திட்டம் இருக்கும். இதில் 4 மட்டும்தான் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட திட்டங்கள். 1 மட்டும் மகப்பேறு நிதி உதவி திட்டம். அதுவுமே இது தொடர்புடையதுன்னு சொல்லி இதில் இருந்து சேர்த்துருப்பாங்க. இருந்தாலும் வந்து பார்த்துக்கோங்க. மொத்தம் 5 திட்டம் இருக்குது. இதில் 4 திருமண நிதியுதவி திட்டம், 1 வந்து மகப்பேறு தொடர்புடையது. முதல் திட்டம் பாருங்க, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண திட்டம். இந்த திருமண நிதியுதவி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் சாதி பாகுபாடுகளை கலைச்சு சமத்துவத்தை உருவாக்க கலப்பு திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அப்புறம் ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண நிதியுதவி திட்டம். கணவனை இழந்திருப்பாங்கல்ல, கணவனை இழந்த ஏழை தாயின் மகள்களுக்கு திருமண உதவி வழங்கப்படுகிறது. அதே போல் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதியுதவி திட்டம். விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்வதை ஊக்குவித்து அவர்களுக்கு வாழ்வாதாரம் வழங்க உதவுவது இந்த திட்டம். அடுத்தது அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண நிதியுதவி திட்டம். இதை பொறுத்த வரைக்கும் பெற்றோரை இழந்த ஆதரவற்ற பெண்களின் திருமணத்திற்காக வழங்கப்படுது. அதுக்கு 5வது இருக்கக்கூடிய திட்டம் வந்து மகப்பேறு தொடர்புடையது, அதாவது பிரசவம் தொடர்புடையது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு நிதி உதவி திட்டம். இது திருமண உதவி திட்டம் இல்லை, இருந்தாலும் பெண்களுக்கான முக்கிய திட்டத்தில் இதுவும் வருது. இது பேறுகால நிதி உதவி, கர்ப்பம் கால நிதி உதவி. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து காமிக்கிறாங்க, ப்ளஸ் வந்து அங்கே வந்து பிரசவம் நடக்குது அப்படின்னா அங்கேயும் வந்து ஒரு நிதியுதவி வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து மென்ஷன் பண்ணுறது தான் இந்த திட்டம். இப்போ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற நிதியுதவி, திருமண நிதியுதவியை பொறுத்த வரைக்கும் திட்டம் 1, திட்டம் 2 அப்படிங்கிறது பிரிச்சிருக்கிறாங்க. 1 பட்டதாரி அல்லாதவர்கள், டிகிரி முடிக்காதவங்களுக்கு 25,000 ரூபாய் ரொக்கமும் 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயம் கொடுக்குறாங்க. திட்டம் 2ல் பட்டதாரிகள் இல்லைன்னா டிப்ளமோ படித்தவங்களுக்கு 50,000 ரொக்கமும் ப்ளஸ் 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயம் கொடுக்குறாங்க. 2025-26 பட்ஜெட் இந்த திருமண நிதி உதவி திட்டத்துக்காக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 68.52 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. இதர முக்கிய திட்டங்களில் இளம் சிவப்பு ஆட்டோ திட்டம், அதாவது பிங்க் ஆட்டோன்னு சொல்லப்படுற இளம் சிவப்பு ஆட்டோ திட்டம். சென்னையில் 250 பெண் ஓட்டுநர்களுக்கு, பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக தலா 1 லட்சம் மானியத்துடன் கூடிய ஆட்டோக்கள் வழங்கும் திட்டம். எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா மார்ச் 8, 2025. பெண்கள் தொடர்பான முக்கிய சட்டங்கள் மற்றும் உதவி எண்கள். குழந்தை திருமண தடை சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 2006. வரதட்சணை தடை சட்டம் 1961. இதில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1984, அப்புறம் 1986. அடுத்தது போஷ் சட்டம், பணியிடத்தில் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் 2013 கொண்டு வந்தப்பட்டது. அடுத்தது உதவி எண்கள், ஹெல்ப்லைன் நம்பர்ஸ். மகளிர் உதவி எண் 181, குழந்தைகள் உதவி எண் 1098, முதியோர் உதவி எண் 14567, சைபர் கிரைம் உதவி எண் 1930. இதெல்லாம் முக்கியமான உதவி எண்கள். அடுத்தது குழந்தைகள் மற்றும் ஊட்டச்சத்து திட்டங்கள். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா செப்டம்பர் 15, 2022 மதுரையில் தொடங்கப்பட்டது. இப்போ அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம், இது மே 21, 2022 நீலகிரியில் தொடங்கப்பட்டது. தொட்டில் குழந்தை திட்டம் 1992 சேலத்தில் தொடங்கப்பட்டது. அடுத்தது திருநங்கையர் நலன் மற்றும் மூத்த குடிமக்கள் நலன். திருநங்கையர் நல வாரியம் ஏப்ரல் 15, 2008 அமைக்கப்பட்டுச்சு. ஓய்வூதிய திட்டம் 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆதரவற்ற திருநங்கைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மாதம் மாதம் ரூபாய் 1500 வழங்கப்படுறது தான் இந்த ஓய்வூதிய திட்டம், திருநங்கைகளுக்கான ஓய்வூதியம். மாநில கொள்கை, திருநங்கைகளுக்கான மாநில கொள்கையை 2025 வெளியிட்ட முதல் மாநிலம் தமிழ்நாடு. இதுக்கான பெருமை வந்து தமிழ்நாட்டை சாரும். மூத்த குடிமக்கள் கொள்கை 2023, முதியோரின் கண்ணியமான வாழ்வை உறுதி செய்ய உருவாக்கப்பட்டது. என்னன்னா மூத்த குடிமக்கள் கொள்கை 2023. அப்புறம் முதியோர் இல்லங்கள் 2024 to 25.
இந்த வருடத்தில் 23 அரசு நிதியுதவி பெறும் இல்லங்கள் மூலம் 773 முதியோர்கள் பயனடைந்துள்ளனர். அடுத்து பெண்களுக்கான முக்கியமான விருதுகள், மாநில விருதுகள். ஔவையார் விருது, கல்பனா சாவ்லா விருது, சிறந்த திருநங்கையர் விருது. ஔவையார் விருது சர்வதேச மகளிர் தினமான மார்ச் 8 அன்று ஔவையார் விருது வழங்கப்படுகிறது. இதோட அறிமுகம் எப்போ அப்படின்னா தொடக்கம் 2012ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் நிறுவப்பட்டது. இதோட நோக்கம் சமூக சீர்திருத்தம், மகளிர் மேம்பாடு, மத நல்லிணக்கம், மொழித்தொண்டு, கலை, அறிவியல் மற்றும் நிர்வாகம் போன்ற துறைகளில் மிகச்சிறந்த பங்களிப்பை வழங்கும் பெண்களை கௌரவிப்பது. விருதின் சிறப்பம்சங்கள்: விருது தொகை 1 லட்சம், இது இப்போ 1.5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. வேறு என்ன கொடுக்குறாங்கன்னா 8 கிராம் எடையுள்ள தங்கப்பதக்கம், சான்றிதழ் மற்றும் பொன்னாடை. வழங்கப்படும் நாள் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினத்தன்று முதலமைச்சரால் வழங்கப்படுகிறது. இதோட தகுதி: தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்டவராக இருக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்க வேண்டும். பெண்களின் முன்னேற்றத்திற்காக போராடியவராகவோ அல்லது குறிப்பிட்ட துறையில் சாதனை படைத்தவராகவோ இருக்க வேண்டும். அடுத்தது சிறந்த திருநங்கையர் விருது. இது எப்போ தராங்க? ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 15ஆம் தேதி தராங்க. திருநங்கையரின் சமூக பாதுகாப்பு மற்றும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இவ்விருது வழங்கப்படுகிறது. வழங்கப்படும் நாள் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 15 அன்று திருநங்கையர் தினம். ஏப்ரல் 15 தான் திருநங்கையர் தினம். அதை முன்னிட்டு தான் இந்த திருநங்கையர் தினம் விருது வழங்குறாங்க. ஏப்ரல் 15 2008, அதாவது 2008 தான் தமிழ்நாட்டில் முதலாக திருநங்கையர் நல வாரியம் அமைக்கப்பட்டது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இதோட விருதுக்கான தொகை 1 லட்சம் ரூபாய் மற்றும் பாராட்டு சான்றிதழ். இதோட நோக்கம் திருநங்கையர் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக சிறப்பாக பணியாற்றிய அல்லது சுயமாக முன்னேறி சாதனை படைத்த ஒரு திருநங்கைக்கு விருது வழங்கப்படுகிறது. முதல் விருதாளர் 2020ஆம் ஆண்டு சமூக ஆர்வலர் கிரேஸ் பானு அவர்களுக்கு முதல் விருது வழங்கப்பட்டது. கல்பனா சாவ்லா விருது இது ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வழங்கப்படுது. துணிச்சலான மற்றும் சாகச செயல்கள் புரியும் பெண்களை ஊக்குவிப்பதற்காக இவ்விருது வழங்கப்படுது. வழங்கப்படும் நாள் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் கொடுப்பார் இந்த விருதை. தகுதி: மற்றவர்களோட உயர காப்பாற்றவோ அல்லது சமூக நலனுக்காகவோ மிக உயர்ந்த துணிச்சலுடன் கூடிய சாகச செயல்களை செய்த பெண்களுக்கு வழங்கப்படுகிறது. விருது தொகை ரூபாய் 5 லட்சம் ரூபாய். பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ். முக்கியத்துவம்: விண்ணப்பங்கள் மாவட்ட ஆட்சியர் மூலம் பெறப்பட்டு மாநில தேர்வுக்குழுவின் மூலம் விருதாளர் தேர்வு செய்யப்படுவர். அடுத்தது பொருளாதார ரீதியாக எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், அதாவது உமன் எம்பவர்மெண்ட்டில் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக என்ன அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய திட்டம் அப்படின்னா, பெண்கள் சுயசார்புடன் வாழ பொருளாதார சுதந்திரம் கண்டிப்பாக தேவை. அதுக்கு தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை. தகுதியுள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படுது. இது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவோ அவர்களின் சுயமரியாதையை உயர்த்தவும் உதவுது. அடுத்தது விடியல் பயணம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இலவச பேருந்து பயணம். சாதாரண கட்டண பேருந்துகளில் பெண்களுக்கு இலவசமான பயணம். அதுக்கு அடுத்தது பொருளாதார ரீதியாக அதிகாரம் அளித்தல்ல முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த SHG செல்ஃப் ஹெல்ப் குரூப், அதாவது குழு, சுய உதவி குழு, மகளிர் உதவி குழு மூலியமாக அவங்களுக்கு குறைந்த வட்டியில் கடனை வழங்கி ஒரு சிறுதொழில் செய்ய வச்சு அதில் அவங்க அந்த கடனை திருப்பி செலுத்துறது பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களுக்கான இடஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட இடஒதுக்கீடுனா 73 மற்றும் 74வது சட்ட திருத்தங்கள் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு இதனை 50% உயர்த்தியுள்ளது. வேலைவாய்ப்புகளில் தமிழ்நாடு அரசு பணிகளில் பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. கல்வி பொறுத்த வரைக்கும் 7.5 சிறப்பு உள் ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ மற்றும் தொழில்முறை படிப்புகள் வழங்கப்படுகிறது. இதில் பெண் குழந்தைகள் அதிகம் பயன்பெறுகின்றன. அடுத்து முக்கியமான புள்ளி விவரங்கள், இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா பாலின விகிதம், செக்ஸ் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் பாலின விகிதம் 996, இந்தியாவின் சராசரி 943. பெண் எழுத்தறிவு, தமிழ்நாட்டில் பெண் எழுத்தறிவு விகிதம் 73.4%.
2011 பொறுத்த வரைக்கும் பணி பங்கேற்பை பொறுத்த வரைக்கும் தென்னிந்திய மாநிலங்களில் பெண் தொழிலாளர் பங்கேற்பு விகிதத்தில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது. குறியீடு இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பெண் எழுத்தறிவு விகிதம் தமிழ்நாடு 82.9%. இந்திய அளவில் அது 71.5% தான். பாலின விகிதம் செக்ஸ் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் 996 2011 கணக்கெடுப்பின்படி இந்திய அளவில் 943. பெண் தொழிலாளர் பங்கேற்பை பொறுத்த வரைக்கும் 35% தமிழ்நாடு, இந்திய தேசிய அளவில் 25%. மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படிங்கிறது தமிழ்நாடு லெவலில் வந்து 40.6 2024-25 ரிப்போர்ட் படி. இதுவே தேசிய அளவில் 97. பெண்களுக்கான மத்திய அரசு திட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தையை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ இந்த திட்டத்தோட பேர். பாலின விகிதத்தை மேம்படுத்தவும் பெண் கல்வியை உறுதி செய்யவும் இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. சுகன்யா சம்ரிதி யோஜனா, இது செல்வமகள் சேமிப்பு திட்டம், பெண் குழந்தைகளின் எதிர்கால கல்வி அப்புறம் திருமணத்திற்கான சேமிப்பு திட்டம். பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா, இது முதல் பிரசவத்திற்கு ரூபாய் 5000 நிதியுதவி. அடுத்தது உஜ்வாலா திட்டம், பெண்களுக்கு இலவச எரிவாயு எல்பிஜி இணைப்பு. ஸோ இது வரைக்கும் நம்ம மாநில அரசோட திட்டம் மத்திய அரசோட திட்டம் ரெண்டுமே பார்த்தோம். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அது சம்மந்தமாக. இதில் முக்கியமாக நம்ம பாலிசி நோட்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற இந்த டாபிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ்லாம் வந்து இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்காது. நம்ம கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தமிழ்நாடு ரிலேட்டடாக நிறைய திட்டங்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதில் தான் மேக்ஸிமம் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். திட்டங்களோட பெயர்கள், அதுக்கடுத்தது அதோட பெனிஃபிட்ஸ், அதுக்கடுத்தது தொடங்கப்பட்ட தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.